100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதற்கு எதிராக சென்னை மேடவாக்கத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் காணலாம். அதிலே ஒன்றுதான் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம். படித்தவர்கள் வேலைவாய்ப்பு வகையறாவின் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதற்கு எதிராக சென்னை மேடவாக்கத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெபர்சன், விவரங்கள் என்ன? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கியது, அதே போல மேலும் அந்த திட்டத்தை ஒழிக்க நினைக்கும் பாஜக அரசு மற்றும் அதற்கு ஊதுகுழலாக இருக்கும் அதிமுக அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போராட்டம் என்ற தலைப்பில் போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்துல மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்திய கூட்டணி சார்பில் இந்த போராட்டமானது இங்கு நடைபெற்று வருகிறது. சென்னை மேடவாக்கத்துல திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் இந்திய கூட்டணி சார்பில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட கழகம் சார்பில் கி வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தங்கபாலு, அதே போல மதிமுக சார்பில் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கட்சியினுடைய செயலாளர் வீரபாண்டியன், தமிழர் வாழ்வுரிமை கட்சி சார்பில் வேல்முருகன் என அனைவரும் இங்கு வந்து கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த திட்டத்தை உடனடியாக மீண்டும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மகாத்மா காந்தியினுடைய பெயர்ல அமல்படுத்த வேண்டும் என்ற கோஷங்களை அவர்கள் எழுப்பி வருவதோடு இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து இங்க மேடையில் ஒவ்வொருவராக பேசி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக அனைத்து கட்சி சார்பிலையும் ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடவாக்கம் சாலையில ஒரு புறத்தில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது, மறுபுறத்தில் போக்குவரத்தை சரி செய்து போக்குவரத்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 1 மணி நேரமாக நடக்கக்கூடிய இந்த போராட்டம் இன்னும் அனைத்து தலைவர்களும் 10 நிமிடம் பேசி இந்த திட்டம் தொடர்பாக பேசியதை தொடர்ந்து இந்த கூட்டம் நிறைவு பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு. விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். படித்தவர்கள் வேலைவாய்ப்பு வகையறாவின் உள்நோக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.